காலையில் ஃப்ரெஷ்ஷாக வீட்டாண்டே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. கீரை வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து எப்போவுமே நான் வாங்குவேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டு வந்து கீரை வாங்கினேங்க. புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கூட சேல் பண்ணுறவங்க வருவாங்க. ஆனால் இது வந்து ஒரு அம்மா சேல் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்துட்டு 2 கட்டு வந்து 40 ரூபா, ஒரு கட்டு கீரை வந்து 20 ரூபா சொல்லி சேல் பண்ணாங்க. சிறுகீரை தாங்க, அரைக்கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் மந்தக்காளி கீரை இதெல்லாமே கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட முள்ளங்கி வாங்கினேன். முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா சட்னி இல்லை வந்து குருமா நல்லாயிருக்கும். கீரையும் கூட்டு இல்லை பொரியல் செய்யலாம் தான் வாங்கினேன். ஆனால் அந்த கீரையை நான் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணவே இல்லைங்க. அது வந்து பார்க்குறதுக்கு வீடியோ எப்படி தெரியுது பாருங்கள், நல்லா க்ரீனாக இருக்குது. ஆனால் வந்து நிறைய பூச்சி வச்சுருக்குதுங்க. சென்ட்ரல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருந்து அந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பூச்சி இருந்தது. சரி, அதை யூஸ் பண்ண முடியல. நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம், கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அலசிட்டு செய்யலான்னு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் கூட ஆகும். ஸோ அதனால் நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செய்யலைங்க. அந்த கீரையெல்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம செடிங்களுக்கே ஓரமாக கூட போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். முள்ளங்கிலாம் நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதோடைய லீஃபும் நல்லா தான் இருந்தது. முள்ளங்கியோட லீஃப் வந்து சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எனக்கு ஃபுல்லுன்னு பார்த்திங்கன்னா ஃபீவரு, த்ரோட் பெயின் 20 டேஸாக கம்பல்சரி அப்படியே அது ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அதனால் முள்ளங்கி மட்டும் கிடையாது, நிறைய வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ். குடமிளகாலாம் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம். குடமிளகாலாம் எல்லாமே கெட்டு போச்சுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட ஒரு சில நாட்கள் வலிக்கு மட்டும்தான் அது டெம்பரேச்சர் தாங்கும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு தாங்க போகும். நிறைய வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து வெஜிடபிள்ஸோ வேஸ்ட்டு பண்ண அவ்வளோ வந்து ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது அது போல் வாங்கின்னு வந்து வேஸ்ட் ஆகிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த முள்ளங்கி ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஃபீலாக இருந்தது. நீங்கள் அதை போல் வாங்கிட்டு வந்து இன்னும் வேஸ்ட்டு பண்ணியிருக்கீங்கன்ற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.